அண்ணே வணக்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் லட்சுமணன். சரி, இது வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த ஆடு மேய்க்கிறீங்க? எங்கள் அப்பாவோட காலத்துலேருந்து மேய்க்கிறீங்க. உங்கள் தலைமுறையாக மேய்க்கிறீங்க? ஆடு தான். சரி சரி. இது எப்படிண்ணே இப்போ இவ்வளோ ஆடுகள் இருக்குது, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் நிற்கிது, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? பண்ணிடலாம். அதே இருக்கும்ல, நல்லா தெரிஞ்சு. அதை எப்படி அந்த ஒலியெல்லாம் இப்போ எழுப்பினாங்கல்ல, அது மாதிரி சவுண்டு கட்டணா வந்துடும். அது எப்படி சொல்லுவீங்க? இப்போ இது பூரா வர்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா நின்று ஆடு. ஆமாம், சரி சொல்லுங்கள். திரும்பிச்சா? திரும்பிடுச்சு. போகிறதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா போகுது. சரி சரி. இல்லை பின்னாடி இருந்து பார்த்து வேற என்ன மாதிரியான ஒலிகள்? வேற ஒரு சவுண்ட் இல்லை. நிப்பாட்டுறதுக்கு நின்றேன். திருப்பி வர சொல்றதுக்கு வந்துடும். நீங்கள் எந்த ஊருண்ணே? நான் நெடுங்குறிச்சி. அது எங்கே இருக்கு? நயனாடு பக்கம். பக்கத்தில் ஊர். ஓ சரி சரி. ராமநாதபுரம் மாவட்டம், நயனாடு ஒன்றியம், நெடுங்குறிச்சி. இது நீங்கள் தலைமுறையாக இதான் பண்ணிக்கிறீங்க? ஐயா தாத்தா உள்ள காலத்துலேருந்து. இப்போ உங்களுக்கு பிறகு எனக்கு பின்னாடி மைங்கெல்லாம் பார்க்குறாங்களா என்னமா? அது அதான் கேட்குறேன். இப்போ அவங்களாம் என்ன படிக்கிறாங்க? மைக்க பார்க்க மாட்டாங்க. அவங்களாம் என்ன படிக்கிறாங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தன் ஐஐடி முடிச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருக்கேன். கடையில் சும்மா டெம்பரரி பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. இது வந்து உங்களோட ஆடுகளானே? இல்லை நீங்கள் எல்லாமே நம்ம ஆடு தான். உங்களுடைய ஆடுகள். இது எப்படி இது விசேஷ காலங்களுக்கு அனுப்புறதா? அந்த மாதிரி இல்லை, குட்டி வந்து கேட்டாங்க வளர்ப்புக்கு பக்கத்து பண்டிகை கேட்டால் கொடுக்குறது. இது முட்டுக்கிடா அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க? அதெல்லாம் கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கூட நாய்கள்லாம் காவலுக்கு வச்சிருப்பாங்க? நாய் காவலுக்கு அது ஒரு கலாணி வருவாங்க. நாய் வேற வேத்து நாய், ஆடு மாடு வரும். ஓ, இது இப்போ நீங்கள் வளர்க்குற நாய்? நம்ம நாய் தான். ஓ அப்படி. அதுக்காண்டி நாய் வளர்த்துக்கணும். வேற நாய் வந்தால் விரட்டிடும், வேற உங்களை அலர்ட் பண்ணிடுவோம். வேற அடுத்த அளவு வந்தாக்கா விரட்டும், நேரத்தில் வந்தாக்கா. ஓ, அதுக்கு தான் நாய். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வருமானம் வருமே? குட்டி அதை விற்கிறதா வருமானம். இந்த கடை கோடை நேரத்தில் கடையில் போட்டால் அது நம்ம செலவுக்கு வச்சுக்க வேண்டியது வரும். இதை வச்சு அப்படி வருமானம் இல்லை, வேற ஒன்றும் வருமானம் இல்லை. இப்போ எதிர்காலத்தில் இது பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்களா? பார்க்கறதுக்கு ஆளு இருக்கான்னு தெரியல. இப்போ இது வந்து இப்போ அரசு வேலையாக்குறான்னு சொல்லி சீமான்லாம் சொல்றாரு, அந்த மாதிரி ஆக்குனா நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லதானே? அது நல்லதுதான். நல்லதான். ஆடு மாடு அழியாம பாதுகாத்துக்கலாம். சரி சரி சரி. நம்ம வந்து இந்த இதை வந்து எந்த இதுவுமே பெனிஃபிட் இல்லை நம்மளுக்கு. இப்போ இந்த ரோட்ல பயணம் பற்றி போறோம்னாக்கா எத்தனையோ ஒரு வாயில தகாத வார்த்தை பேசுறாங்க. நம்ம எழுத்து பேச அந்த ஆடு வச்சுக்க முடியாது. ஓ, அது உங்களை பேசுறாங்க? எதனால ரோட்ல போறது? ரோட்ல போய் என்ன பத்தி போனா அது வாயில அசிங்கமான வார்த்தையை பேசி நமக்கு மண்டை சூடு ஏத்திறாங்க. அப்பவே அப்ப நம்ம பொறுமையா நம்ம பிள்ளை போங்களா? போக மாட்டாங்க. அப்ப ஏத்து பேசினா அப்ப அந்த ஆடு மாடு வச்சிருக்க முடியாது. ஒரு இது வளர்க்குறதுல இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. இப்போ நீங்க இது எப்ப காலையில வெள்ளை மட்டும் மேய்க்கிறோம், வயல மேய்க்கிறோம்னாக்கா பக்கத்து ஊருக்காரங்க வந்து பேசுவாங்க, இங்க எங்க ஆடு மாடு மேய்யல கூட பத்திரம். அதோட மரியாதை ஏகப்பட்ட வார்த்தை வரும். அதுல அதெல்லாம் பொறுமையா போகணும். இப்போ இதுக்கு தண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுங்க? தண்ணி கிடக்குது, கம்மா குட்டை. இப்ப தண்ணி கிடைக்கிறதுனால பரவாயில்ல. இல்லாத நேரங்கள்ல எங்க தண்ணி கிடக்கிறத பத்திட்டு போறது அது ரொம்ப சிரமம். இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முன்னாடி இந்த தஞ்சை மாவட்டம் அப்படிலாம் போனாங்கல்ல, இப்ப அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க. தஞ்சாவூர், திருச்சி மாவட்டம் எங்கெங்க இருக்கு போறாங்க. போயிட்டு எப்படி கால்நடையாவே வண்டி கால்நடை சொல்றேன், வண்டியில ரோட்ல பத்த முடியாது. பஸ் போக்குவரத்து வந்து ரொம்ப நெரிசலா இருக்கு. பைக்குக்காரங்க நிறைய வராங்க போறாங்க. அதனால வந்து நம்ம அதனால வண்டி பிடிச்சி லாரி பிடிச்சி அதுக்குன்னு ரேக்கா இருக்கு வண்டி. லாரி ரெண்டு மாடி உள்ள லாரி ஒரு லாரிக்கு வந்து 200 முடி ஏற்றலாம். அப்படி பிடிச்சி ஏற்றி சிம்பிளா கொண்டு இறக்கிடலாம். அது ஆபத்தே. ஒரு நேரத்தை பார்த்தா கவுந்துரும் எல்லாம். அங்கே போய் அங்கே எப்படி கடை போடுவீங்க? அது அங்கே வயக்கார இந்த கொள்ளக்காரங்க புடச்சனை போடுவோம் இருப்பாங்க. அதை வச்சு போடுவோம். நம்ம வருஷம் போறதுனால பழக்க வழக்கத்தில் போட்டுக்குருவாங்க. சரி, இப்போ இந்த தொழிலில் இது இல்லாத சிரமங்கள் என்ன இருக்கு? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ பக்கத்துல பேசுவாங்க, ரோட்ல போகும்போது பேசுவாங்க அப்படின்ல, அதெல்லாம் இல்லாம சிரமங்கள்லாம் என்ன இருக்கு? அது இல்லாம சிரமங்கள் மழை தண்ணியில கொஞ்சம் கஷ்டப்படும். இரவு நேரத்துல சிரமம். இப்போ நீங்க காலையில உங்க ஊர்ல இருந்து இங்க அழைச்சு நம்ம இங்க அந்த ஊர்ல கிடக்கு. ஓ, இங்க போட்டுறது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கு. நீங்க போயிருங்க. ஒரு ஆள் இருந்துட்டு 2 பேர் போய் சாப்பிட்டு வந்து. 2 பேர் இருக்கறனால மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர் இருக்கீங்க. இது எத்தனை ஆடு இருக்குங்க மொத்தம்? ஒரு 300 உருப்படி இருக்கு. இது 3 பேர் மட்டும் போதும். அது 3 பேர் போதும். போய் 2 பேர் இருந்துட்டு ஒரு ஆள் இருந்துட்டு 2 பேர் போய் ஒரு ஆள் இருந்துக்கிறோம் கடையில. 2 பேர் போய் சாப்பிட்டு பைக்ல ஒரு ஆளுக்கு சாப்பாடு எடுத்து வந்துருவோம். அதே மாதிரி காலையில ஒரு ஆள் இருந்துக்கிறோம், 2 பேர் போயிடும். ராத்திரி நைட்டுக்கு ஒரு ஆள் இருப்பான். ஓ, சாப்பிட்டு போய் வந்துருவாங்க. 3 பேருமே இங்க தான் இருக்கு. 3 பேரும் ஆட்டுக்கு தான் இருக்கும். ப்ளஸ் அந்த நாயும் இருக்கு. ஆமா, நாய்க்கு இந்த இருக்கிற ஆளுக்கு 2 பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. மத்த வேற ஒரு தாய் இறந்தா கூட போக முடியாதுண்ணே. விட்டு வேற ஆளை உங்களை மாதிரி ஆளை பிடிச்சி விட்டு தான் போக முடியும். ஆமா ஆமா, கல்யாணம் காது ஊத்துக்க எந்த இதுக்குமே போக முடியாது. எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆடோட அப்படி கிடையோட அதே ஐக்கியமாயிரணும். அது மாதிரியே ஆயிரணும். ஆமா,
எந்த இதுக்குமே போக முடியாது. அவ்வளவு கஷ்டம் இல்லை. இப்போ அன்னைக்கு மச்சின ஒரு ஆளு காது குத்துனாப்ல, சரி, அதுக்கு வா வான்னு சொல்லி கூப்பிட்டாப்புல போக முடியல. ஆட்டுக்கிட்ட ஆளு 3 பேர் தான், அவன் ஆட்டை தான் மேய்க்க முடியும். எல்லாருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் போக முடியாது. ஆமா, இன்னொன்று இது எல்லாரும் மேய்க்க முடியாது. இப்போ எங்க கையில கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மேய்க்க முடியாது. ஆடு மேய்க்க முடியாம பொம்பளை கூட மேய்ச்சிட்டு வந்துருவாங்க. அது கூறுவாரோட பார்த்தேன். அது தெரியணும்ல, அதானே பெரிய நம்மளால குண்டா கடை போட மாட்டேன் மேயாதுல. விமானம் ஓட்டுறாருன்னா அவருக்கு தெரிஞ்சதானே. வண்டி வாகனம் ஓட்டுறோம், பைக் ஓட்டோம்னா அது நமக்கு கண்ட்ரோல் தெரியணும். அது சும்மா தெரியாம போய் நம்ம பைக்கு ஸ்டேரிங் பிடிக்க முடியாதுல்ல. இப்போ உங்கள்கிட்ட ஆடுகள் வாங்கலாம் அப்படின்னா அந்த உங்களுடைய இந்த தொடர்பு வளர்ப்புக்கு குட்டி வாங்க, பக்கத்து குட்டி வாங்குறதா வந்து வாங்கிக்கலாம். என்னென்ன மாதிரியான குட்டிகள்? நம்மட மயிலம்பாடி தான். மயிலம்பாடி கருப்பு இருக்கு, பொட்டுக்குட்டி கிடையாது. மயிலம்பாடி கருப்பு சிவப்பு இப்படி வேணா வாங்கி. கருப்பு சிவப்பு அப்படின்னா எல்லாமே செம்மறி தானா? எல்லாம் செம்மறி ஆடு. வெள்ளாடுலாம் கிடையாது. இப்ப வெள்ளாடு மேய்க்கிறதுக்கு செம்மறி ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒரே மலை தானே. ஒரே மாதிரி. எல்லாமே ஒரே மலை. இல்ல செம்மறி ஆடுனா ஒரே மாதிரி போகும் அப்படிங்கிறாங்களே, அது எல்லாமே அப்படிதான் போகும். வெள்ளாடு அதே மாதிரி. எதுக்குமே சாப்பாடு அதுக்கு வகுத்து கட்டமான இறா இருந்துச்சுன்னா அது நம்ம சொல்லுக்கு வரும். சொல்லிட்டு இல்லைன்னா அது பேயாட்டம் போட்டுறது. சரி, ரொம்ப நன்றி.